ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மார்ஷல் கார்டஸ்ரா சீசன் 2 ஓட எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போறோம். இதோட போன எபிசோட் பார்க்கலனாலும் இல்ல போன சீசன் பார்க்கலனாலும் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி வந்துடுங்க. போன எபிசோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து எந்த செக்டர் பெருசு அப்படின்னா இந்த காம்படிஷன் வந்து நடந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த சோரிங் கிளவுட் செக்டர் சேர்ந்தவனுங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. ஹீரோட மாஸ்டர் பயங்கரமா வந்து அடிச்சு காயப்படுத்திருப்பானுங்க. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து அவரை காப்பாத்தி அங்க வந்து கூட்டிட்டு கிளம்பிடும். அதோட தான் எபிசோட் வந்து முடிச்சு. எபிசோடோட ஸ்டார்டிங்ல குயிலிங்கோட ராயல் பிளேஸ் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்தோட ஓனர் வந்து கேக்குறான், இதான் நீ சொன்ன அந்த பயங்கரமான புலியா அப்படின்னு. அப்ப அவனுக்கு முன்னாடி இருந்தவனா, ஆமாங்க இது வந்து என்னோட 2 முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸே வந்து சாப்பிட்டுருச்சு அப்படி சொல்லுவானா. அதை கேட்ட அவனும் அப்படியா அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு இவனையும் தூக்கி உள்ள போட்டுறான். இவனையும் பாத்தீங்கன்னா அது அந்த இடத்துல சாப்பிட்டுருது. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சோரிங் கிளவுட் செக்டரோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா வரான். அவனை பார்த்த இவன் பாத்தீங்கன்னா, டேய் என் இடத்துக்குள்ளே நீ வந்து அப்படியே அத்துமீறி நுழைஞ்சிருக்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பானா. அப்ப அவன் என்ன சொல்லுவானா, கூட சீக்கிரம் இந்த இடம் வந்து உன் கையை விட்டு போகுது அப்படி சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா ஒரு ஜெனரல், அவரை பத்தி பாத்தீங்கன்னா இவன்ட்ட பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஜெனரல் உன்னோட பயங்கர பவர்ஃபுல்லா வந்து மாறிட்டான், அதனால கூட சீக்கிரம் வந்து உன்னோட பிளேஸ் வந்து அவன் பிடிக்க போறான் அப்பலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா நான் கேள்விப்பட்ட நீ வந்து இம்பீரியல் டாமோட என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டியாமே அப்படி சொல்லிட்டு வந்து அவன் கேட்கறான். இதை கேட்டவனே உனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான், நான் நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு என் மொத்த ஃபேமிலியுமே வந்து கொன்றுவாங்களே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து பயங்கர பயம் வந்துருது. இதை நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா நீ வந்து சூஃபங்கோட செக்டியும் சூஃபங்கியும் வந்து கொல்லணும் அப்புற மாதிரி வந்து சொல்றான். அதாவது நம்ம ஹீரோ கொல்றதுக்கு இவன்ட்ட பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறான். அப்படியே நம்ம செக்டர் காட்டுறாங்க. அப்புறம் இந்த 2 சிஸ்டர்ஸையும் காட்டுவாங்க. இவங்கள வந்து போன சீசன்ல ஹீரோ வந்து காப்பாத்திருப்பான், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம பாத்தீங்கன்னா வந்து தடுத்திருப்பான். அதை பார்த்து அவங்க அப்பா என் 2 பொண்ணையும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த 2 சிஸ்டர்ஸ் தான் இவங்க. என்ன இந்த சீசன்ல கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனைன்றது அவங்க 2 பேருக்கு தெரிய வருது. வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம செக்ட் அழிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் உள்ள புந்து நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. செக்டே மொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கொன்னுகிட்டு இருக்கும்போது அதுல ஒரு மாஸ்டர் மட்டும் நல்லா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா வந்து இந்த கோஸ்ட் மாஸ்க்ன்ற வெள்ளப்பைய பாத்தீங்கன்னா வந்து முடிச்சு விட்டுறான். அதாவது அவனோட பவர் யூஸ் பண்ணி அவர் கதையை முடிச்சிடறான். இங்க வந்ததுல இவன் தான் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த 2 சிஸ்டர்ஸும் வந்துடுறாங்க. அப்ப அந்த சின்ன சிஸ்டர் இருக்கும் இல்லையா, அது பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு தைரியம் தான் நீ எங்க இடத்துக்குள்ள வந்து எல்லாரும் கொல்லுடா அப்படின்னு கேட்குமா. அப்ப கோஸ்ட் மாஸ்க் என்ன சொல்றானா, எனக்கு குயிலிங் ராயல் பிளேஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, உங்க செக்டை அழிக்கணும், அது மட்டும் இல்லாம சூஃப் அங்கே கொல்லணும் அப்படி சொல்றான். இதை கேட்டு ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு வருவான் பாருங்க, அவன் கதையை முடிச்சிடறான். அப்புறம் நம்ம பெரிய சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா வந்து நேரா சண்டை போறதுக்கு வந்து போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒன்ற அட்டாக்க தடுத்துக்கிட்டு, என்னடா இது செக்ட் எல்லா இடத்துலயும் ஒரே அழகழகான பொண்ணுங்களா இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பானா. உடனே நம்ம சின்ன சிஸ்டர் வந்து கடுப்பாயி அவன் அட்டாக் பண்றதுக்கு போகுது. அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாச்சு. இந்த பொண்ணு பண்ற அட்டாக்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே வந்து பண்ணல. அவன் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து தப்பிச்சு அதை பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் வந்து பண்றான். அப்ப அவன் அந்த 2 பொண்ணுங்கிட்டே கேட்கறான், நீங்க 2 பேரும் பார்க்க நல்லா தான் இருக்கீங்க, நீங்க சாவறதுக்கு பதிலா என் கூட வந்துறீங்களா அப்படின்னு. அப்புறம் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணிர. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா அந்த ஜெனரல் அந்த கமாண்டர், அவர் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டவன் ஏற்கனவே அவன் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு அவனை நாங்க வந்து முத்திர குத்தி நாளைக்கு அவனை போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ பத்தி கேட்கறான், எங்க அவன் உங்களை விட்டுட்டு வந்து ஓடி போயிட்டானா அப்படி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப 2 பிளேடு வந்து அவன் 2 கையை வெட்டிடுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டான். அப்புறம் இன்னும் நிறைய பிளேடு பாத்தீங்கன்னா வந்து அங்க இருந்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிடுது. நம்ம ஹீரோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கிறான். அதை பார்த்து அந்த கோஸ்ட் மாஸ்க் பயங்கரமா பயந்துடுறான். ஹீரோ அப்படியே அவனை கொல்ல போகும்போது எனக்கு இம்பீரியல் டம் பத்தி ரகசியம் தெரியும்னு சொல்றான். இதை கேட்டவனே ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு அதை பத்தி அவன்கிட்ட விசாரி அப்படி சொல்றான். ஹீரோ அதை பத்தி கேட்கும் போது அவன் பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் ரகசியத்தை வந்து சொல்றான். அதே டைம்ல ஹீரோ ரகசியமா அட்டாக் வேற பண்றான். அப்புறம் என்ன அவன் கதையை பத்தினே ஹீரோ அந்த இடத்துல மொத்தமா முடிச்சு காத்துல கரைச்சிடறான். உடனே அப்படியே அந்த 2 சிஸ்டர்ஸ்டையும் போயிட்டு நல்லா தானே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டு பயங்கரமா விசாரிக்கிறான். அப்ப நம்ம செக்டோட மாஸ்டர் அங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த சோரிங் கிளவுட் செக்ட் மாஸ்டர் தான்ன்ற மாதிரி சொல்றாப்ல. ஜெனரல் வேற பயங்கர ஆபத்துல இருக்காரு இல்லையா, அதனால அவரை காப்பாத்துறதுக்கு ஹீரோ தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றான். இதை கேட்ட அங்க இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பயப்பம் அதை ஃபீல் பண்றான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்து ஓனரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா வந்து இவனோட பிரதரை கூட்டு போய் கொண்டானாமா. அதை பத்தி பாத்தீங்கன்னா வந்து ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நிறைய பொண்ணுங்களை வந்து புடிச்சு வச்சிருக்கான். அவங்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை கொண்டு அவன் வளர்க்குற மிருகத்துக்கு சாப்பாடா போட்டுருவான். அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணுகிட்ட நான் உன்னை கடிக்கிட்டா இல்ல அந்த மிருகத்தை விட்டு கடிக்க உரத்தா அப்படின்னு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க என்ட்ரி குத்துறான். அப்புறம் அப்படியே நம்ம ஜெனரல் வந்து காட்டினா அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா வச்சிருக்கானுங்க. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா,
நம்ம ஹீரோ வந்து அவரை காப்பாத்துறதுக்கு வருவான் அப்படி சொல்லிட்டு இந்த சோரிங் கிளவுட் செக்டோட மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா வந்து தெரியும். அதனால ஹீரோவை பாத்தீங்கன்னா வந்து பிடிக்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து பொறி வச்சு பிடிக்கிறானுங்களாமா. ஆனா அந்த இடத்த ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ பத்தி கவலைலாம் இல்ல. இந்த ஜெனரல் எப்படியாவது போட்டு தள்ளி ஆகணுன்றதுதான் பாத்தீங்கன்னா அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனரு ஜெனரல் கொலை சொல்லி ஆர்டர் குடுத்துறான். உடனேவும் பாத்தீங்கன்னா டேய் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த டைம்ல இவனுங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரி குடுத்துறான். அந்த இடத்துல பயங்கர பவர் பாத்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா வந்திருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், என்ன மீறி யாராவது அவர் மேல கை வைங்கடா பாப்பா அப்படின்னு. உடனே இந்த கிறுக்கு பையன் கடுப்பாயி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல இருந்து ஹீரோ மிஸ் ஆக அப்ப சவப்பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா போய் விழுந்துருது. அப்ப சவப்பெட்டிக்குள்ள இருந்து உடைச்சுக்கிட்டு இந்த குண்டு பையன் வெளியே வரான். அதாவது நம்ம ஹீரோ பணைய கைதியா புடிச்சிட்டு வந்திருக்கான். இத பார்த்த உடனே அந்த இடத்தோட ஓனர் பயங்கர ஷாக் ஆகி, டேய் மகனே நீ என்னடா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப திரும்பவும் அந்த சோரிங் கிளவுட் செக்டரோட மாஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண போக அந்த இடத்தோட ஓனர் போயிட்டு அவனை தடுத்துருவாரு. அப்ப அந்த சோரிங் கிளவுட் செக்டர் மாஸ்டர் கேக்குறான், எதுக்குடா என்ன தடுத்தேன்னு? என் பையன் மேல கை வச்சு உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரி இவன் சொல்லுவானா. உடனே அவனுக்கு ரெண்டு பேருக்குள்ளே அந்த இடத்துல சண்டை வந்தது. ஹீரோ ஆசைப்பட்ட விஷயமே அதான். அப்ப அந்த இடத்தோட ஓனர் என் பையனை விட்டுட்டு நீ அந்த ஜெனரல் வந்து கூட்டு போயிடா அப்படி வந்து ஹீரோட்ட சொல்றாப்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜெனரலை காப்பாத்தி கூட்டிட்டே கூட இவன் பையனையும் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால இவனை கூடயே பாத்தீங்கன்னா வந்து கூட்டு போவான். அப்ப இந்த சோரிங் கிளவுட் செக்டர் மாஸ்டர் பாத்தீங்களா, ஹீரோ பின்னாலே தோத்திட்டு வருவான் பாருங்க. இந்த குண்டு பையெல்லாம் தூக்கிட்டு இருந்து போனோம்னா இவன்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கசாக்குன்னு கசக்கி அவன் கதையை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முடிச்சுட்டு ஹீரோ போயிட்டே இருக்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேசிங் வந்து போகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சோரிங் கிளவுட் செக்டர் மாஸ்டர் வேற குறுக்க பூந்து ஹீரோ போட்டு சமட்டி அடிக்கிறான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து வாரி வத்தீங்கன்னா ஜெனரல கூட்டு போயிட்டு இருப்பான். அவர் வேற சும்மா இல்லாம டே என்ன விட்டுட்டு போயிடா இல்ல நீ செத்து போயிருவன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ அவரை விட்டு போற மாதிரியே இல்ல. அப்ப அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஹீரோ உடம்புக்குள்ள அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட பவரை கொடுத்து ஹீரோக்கு ரக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா முளைக்க வைக்கும். நம்ம ஹீரோ அந்த ரக்கையை யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல போறான். இதை பார்த்த அந்த சோரிங் கிளவுட் செக்டர் மாஸ்டர் இவ்வளவு வேகம் போனா மட்டும் உன்னை விட்டுருவனா அப்படி சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல தோத்திட்டு வர ஆரம்பிச்சிடறான். ஹீரோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு ஃபாரஸ்ட் குள்ள வந்து போயிருப்பான். அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா வந்து பாய்சனா கூட இருக்கும் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் திரும்ப வந்து போயிட்டு இருக்கான். ஆனா அந்த சோரிங் கிளவுட் செக்டர் மாஸ்டர் விடாம பாத்தீங்கன்னா பின்னால் துரத்திட்டே இருக்கான். ஹீரோ போட்டு வேற அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மிஸ் ஆகி போயிட்டு இருப்பான். அவன்கிட்ட தப்பிக்க என்னென்ன பண்ணிட்டு இருப்பான். அப்ப டைரக்டா ஸ்பீட் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் மிஸ் ஆயிராரு. அப்புறம் திரும்ப போய் அவரை கேட்ச் பிடிச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து திரும்பவும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோ தனியா சிக்கிறதால பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. சிரிச்சிட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ துரத்திட்டு இருக்கான். ஹீரோ ஃபாரஸ்ட் கிட்ட வந்து நெருங்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த பாய்சன் அட்டாக் ஆகாம இருக்கு ஒரு சீல் பாத்தீங்கன்னா ஹீரோ உருவாக்கி இருப்பான்ல, அத பாத்தீங்கன்னா ஜெனரல் மேலே ஹீரோ வந்து போட்டுக்கிறான். ஹீரோ ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு அப்படியே வந்து காணாம போயிருவான். அப்ப இவன் பாத்தீங்கன்னா வந்து உள்ள போகவும் அப்படியே வந்து நின்றுவான். ஏன்னா அவனுக்கு வந்து பயமா இருக்கும். அவனுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் குள்ள இருக்கிற பாய்சனை பத்தி வந்து தெரியும். அவன் பாத்தீங்கன்னா யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி நானால பாத்தீங்கன்னா உள்ள வந்து போயிடுறான். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவனால வந்து தாங்க முடியல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாயில இருந்து ரத்தலாம் வர ஆரம்பிச்சிருது. எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேராலையும் வந்து பொழைச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோவை மேல இருந்து ஒரு புது கேரக்டர் பாத்துக்கிட்டு இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா அப்பதான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.